இந்த விஷயத்தில் என்னுடைய அதிகபட்ச ரியாக்ஷனே இவ்வளோதான். இதுக்கு மேலே ரியாக்ஷன் வந்துச்சுன்னா அப்படின்னா நெஞ்சு தாங்காது. 60 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டிவியை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். சாம்சங் 8K டிவி. 8K டிவியில் 60 லட்சம் கொடுத்து வாங்குறதுக்கு இந்த டிவியில் அப்படி என்ன இருக்கு? சாம்சங் வந்து CES அப்புறம் IFA போன வருஷம் நடந்து முடிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8K டிவின்னு பெருசாக ஷோகேஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஷோகேஸ் பண்ணப்போ தான் நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா இது என்னைக்கு இந்தியாவுக்கு வரும், இதெல்லாம் இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா சும்மா ஏதாச்சும் ஒரு கும்பானியா வீட்டில் வாங்கி வைப்பார், இதெல்லாம் எப்போ இந்தியாவுக்கு வரும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் பொசுக்குன்னு பார்த்தீங்கன்னா பயலுக்கு இந்தியாவில் டிவி இறக்கிட்டாங்க. 8K டிவி 1 இல்லை 2 இல்லை 4 மாடல் இறக்கிட்டாங்க இந்தியாவில். 65 இன்ச்சிலேருந்து 98 இன்ச்சு வரைக்கும் டிவி இறக்கிட்டாங்க உள்ளுக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் இந்த QLED டெக்னாலஜியில் 8K டிவி தவிர 4K டிவி வேறு இறக்கிட்டாங்க. சரி, 4K டிவியாச்சும் ஓகே, ஒத்துக்கலாம். 4K டிவி இப்போ நம்ம 30,000 40,000 பார்க்க ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன், ஒத்துக்கலாம், ஒன்றும் இல்லை. இந்த 8K டிவின்னொடனே நம்ம மக்களுக்குடைய மனசுக்குள்ளே என்ன வரும்னா, 8K கண்டென்ட்டுக்கு நான் எங்கடா போவேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உடனே வந்து சாம்சங்காரன் அதுக்கு ஒரு பதில் வச்சுருக்கான். உங்கள் வீட்டில் இருக்க என்ன கண்டென்ட், என்ன கண்டது கழிய குப்பையை வேணால் அந்த டிவியில் போட்டுப்பாரு, அது வந்து 8K தரத்துக்கு நாங்கள் அப்ஸ்கேல் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்காக நான் புதுசாக 8K குவாண்டம் ப்ராசஸர் அப்படிங்கிற டெக்னாலஜி மூலமாக 8K அப்ஸ்கேலிங்லாம் ப்ரொப்ரைட்டரி டெக்னாலஜி, அதாவது சாம்சங்கை உருவாக்க டெக்னாலஜி மூலமாக அவங்களுக்கு 8K தரத்தில் வீடியோவை காமிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம். பட் வீடியோ மட்டும் இல்லாமல் ஆடியோவும் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீட்டுடைய அக்கோஸ்டிக்ஸ், உங்கள் ஹாலோடைய சைஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் மெஷர் பண்ணி ஒரு அக்கோஸ்டிக்ஸ் உங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல, உங்கள் லிவிங் ரூமுக்கு ஏற்றாப்புல சவுண்டு குவாலிட்டி பெர்ஃபெக்டாக கொடுப்போம் இந்த டிவியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிவியோடைய விலையை பார்த்தீங்கன்னா 65 இன்ச்சு ஸ்டார்டிங் வந்து சின்ன பசங்க அதெல்லாம் யார் வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு விலையை அனௌன்ஸ் பண்ணலை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 75 இன்ச்சு டிவி, இதோட விலை பார்த்தீங்கன்னா 11 லட்சம் ரூபா. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 82 இன்ச்சு டிவி வந்து 17 லட்சம் ரூபா. அதையும் தாண்டி 98 இன்ச் டிவி பார்த்தீங்கன்னா 60 லட்சம் ரூபா. இந்த டிவி வந்து எல்லாருக்கும் அவைலபிளாக கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. டிவியை செஞ்சு கொடுக்குறது இருக்கட்டும், அந்த டிவிக்கு ஏற்றாப்புல முதல்ல வீடு செய்யணும்ல. இப்போ வீடு வாங்குறது அப்படின்னா 60 லட்சம் 70 லட்சம் போட்டு வீடை வாங்கினோம்னா அதுக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருப்போம். அப்படி இஎம்ஐலாம் கட்டி வீடை வாங்கி பால் காய்ச்சி உள்ளுக்குள்ளே வந்தால் வீடு நம்ம வீடா இல்லை பேங்க்குக்காரன் வீடாங்கிற டவுட்டில் வேற போயிட்டு இருப்போம். நம்ம நிலைமை அப்படி இருக்குது. இந்த நம்ம நிலைமை இவங்களுக்கு தெரியாமல் இப்போ 60 லட்சம் ரூபாய்க்கு டிவியை வேற லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிமோட் கண்ட்ரோலாச்சும் கொடுங்கப்பா, தொட்டு பார்த்து ஒத்திக்கிறேன் அப்படிங்கிற அந்த நிலைமையில தான் இருக்குது. ஏன்னா அந்த ரிமோட் கண்ட்ரோலில் ஒன் ரிமோட் கண்ட்ரோலாம் அந்த ரிமோட் கண்ட்ரோலுக்கு பேர். சாம்சங்குடைய பிக்ஸ்பி வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோலில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ சாம்சங்குடைய பிக்ஸ்பி வந்து இந்த கூகுள் அசிஸ்டன்ட், சிரி, ஐஃபோனுக்கு இல்லாட்டி கூகுள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை மாதிரி பிக்ஸ்பி. வீட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஏ பிக்ஸ்பி இந்த டிவி சேனலை மாற்று அப்படின்னா சேனலில் மாற்றும். ஏ பிக்ஸ்பி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அந்த ப்ரோக்ராம் போடு அப்படின்னா ப்ரோக்ராம் போடும். ஸோ இது மாதிரி பல வேலைகளை வந்து ரிமோட் கண்ட்ரோல் நீங்கள் தொடாமல் கூட வேலை பார்க்கலாமா அந்த ஒன் ரிமோட் கண்ட்ரோலில். ஸோ இதில் விசேஷமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 2 பேருக்கு இருக்காங்க, சாம்சங், ஆப்பிள். இவங்க 2 பேருக்கு நம்ம லடாயி சண்டைக்காரங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு உள்கொத்து இருக்கு போல. ஆப்பிளுடைய கண்டென்ட் பூராமே இந்த சாம்சங் டிவியில் ப்ளே ஆகுமா. ஆப்பிளுடைய ஐடியூன்ஸில் இருக்கிற மியூசிக், மூவிஸ் எல்லாமே இந்த டிவியில் அவைலபிளாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் ஐஃபோன் தான் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஐஃபோனில் இல்லாட்டி ஐபேட் இல்லாட்டி ஐமேக்கில் இருந்து கண்டென்ட்டை வந்து ஏர்ப்ளே மூலமாக இந்த டிவியில் நீங்கள் பார்த்துக்கலாமா. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆப்பிள் ஐஃபோனு இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்ககிட்ட இன்டர்நேஷ்னல் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் இல்லாட்டி லோக்கல் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ், ஆல்ட் பாலாஜி, சன் நெக்ஸ்ட், இந்த மாதிரி ஒரு எக்கச்சக்கமான கண்டென்ட் ப்ரொவைடர்ஸோட சேர்ந்து அவங்க இன்டர்ஃபேஸில் எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் பார்க்குற மாதிரி கூட பண்ணியிருக்காங்களாம் இந்த ஒன் யூஐ அப்படிங்கிறதுல. ஒன் யூஐ வந்து மொபைலில் கூட பார்த்துருக்கோம், அதை வந்து டிவிலையும் கொண்டு வந்துட்டாங்க இந்த சாம்சங்குடைய QLED டிவி 4K மற்றும் 8K QLED டிவியில். சரி, நம்மலாம் வந்து இந்த வீடு வாங்குறதோட கம்பேர் பண்ணுவோம், இல்லாட்டி கல்யாணம் பண்ணுறதோட கம்பேர் பண்ணுவோம். நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க வீடை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து டிவியை வாங்கிப்பாருங்கிற மாதிரி ஆகி போச்சு போல். அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இதெல்லாம் பல செல்வந்தர்கள்லாம் இந்தியாவில் இருக்காங்க. சுவிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்கலாம் பல பேரில் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த டிவியை வாங்கி வச்சுருப்பாங்க. கரண்ட் பில்லு வந்து அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சிறப்பமாக இருக்கும் போல். நம்மலாம் வந்து டிவி சும்மா ஓடிக்கிருந்தாலே இதுக்கு டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, டிவி அமர்த்து அப்படிம்போம். அந்த நேரத்தில் இவங்க வந்து சும்மா இருக்கிற நேரத்தில் கூட டிவி ஓடாமல் ஏதாச்சும் ஆர்ட் பார்க்குற மாதிரி இருக்கணுமா அவங்களுக்கு.
இதுக்காக இந்த டிவியில் வந்து ஆம்பியன்ட் மோட் அப்படிங்கிற ஒரு மோடு இருக்குது. ஸோ இந்த மோடில் அந்த டிவி வந்து ஒரு ஃப்ரேம், ஒரு ஆர்ட் ஒர்க்கை காமிக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் மாதிரி ஆகி போயிடுமா. நம்ம வீடுகளில் இந்த ஐயப்பன் சாமி இல்லாட்டி முருகன் சாமியோடைய ஃபோட்டோவை வாங்கி மாட்டி நம்ம சாமி கும்பிடுவோம். ஸோ அந்த ஒரு ஃப்ரேம் மாற்ற மாதிரி தான் இந்த டிவியை மாற்றுறதுக்கு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்களா. அதுக்கும் டெக்னாலஜிக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள், ஜீரோ கேப் வால் மவுண்டிங்கா. ஸோ இந்த ஜீரோ கேப் வால் மவுண்டிங் மூலமாக என்ன ஆகும்னா, இப்போ இந்த சரியாக அந்த டிவியை நீங்கள் பார்க்குறப்போ அந்த டிவிக்கு பின்னாடி ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்புக்குள்ளே போர்ட்லாம் இருக்குது, சுவிட்செலாம் நீங்கள் கையை விட்டு நீங்கள் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் வச்சுங்களேன். அந்த கேப்பு கூட இருக்காதான் அந்த டிவி நீங்கள் மாட்டுறப்போ. அந்த போர்ட்டுக்கான வயர் எல்லாமே கீழே வந்துடும். அந்த வயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் சென்டரில் அங்கே போய் லாக் ஆகிடும். உங்களுக்கு தேவையான போர்ட்டு எல்லாமே வந்து அந்த கண்ட்ரோல் சென்டரில் இருக்குமா. அதுவும் அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 4000 நிட்ஸ் பிரைட்னஸ் தான். ஸோ சராசரியாக ஒரு டிவியில் பார்த்தோம் அப்படின்னா 200 நிட்ஸ் இருக்கும், 300, 400, 600, ஏன் 2000 நிட்ஸ் கூட நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து 4000 நிட்ஸ் பிரைட்னஸ் தான். ஸோ ரொம்ப ஒரு பிரைட்டான டிஸ்பிளே, ஒரு ஹை ரெசல்யூஷன், ஹை குவாலிட்டி, லக்ஸுரி ப்ராடக்ட். இது வந்து சாதாரணமாக வீடியோ வாங்கி வைக்கக்கூடிய ஒரு மாஸ் ப்ராடக்ட் கிடையாது. இது வந்து ஹை கிளாஸ் லக்ஸுரி ப்ராடக்ட்னு சொல்லிடலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் கேள்விப்பட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரே தலை சுத்தலாக இருக்குது, ஒரே கிருன்னு இருக்குது. அதான் முகமே எனக்கு வாடி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த கிறுகிறுப்பு எனக்கு சரியானதுன்னா ஒரு வழி இருக்குது. இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அந்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.